என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு மாய்மாலம். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மத்தேயு 23 அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 31 வரை. மாய்மாலம். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். மத்தேயு 23:27. கிறிஸ்து வெறுக்கும் பெரிய பாவங்களில் ஒன்று மாய்மாலம். மாய்மாலம் செய்பவர்களை நோக்கி உங்களுக்கு ஐயோ என்று அவர்களை அடிக்கடி கடிந்து கொண்டார். மாய்மாலம் செய்கிற அல்லது வெளிவேஷம் போடுகிற மக்கள் அன்றும் உண்டு, இன்றும் உண்டு. தர்மம், ஜெபம், உபவாசம் போன்ற காரியங்களில் காணப்படும் மாய்மாலத்தை மத்தேயு 6 அதிகாரத்தில் கிறிஸ்து கண்டிக்கிறார். அதாவது இந்த சமய கிரியைகளை மனுஷர் காண வேண்டுமென்று அல்லது மனுஷரால் புகழப்பட வேண்டுமென்று கருதி எல்லாருக்கும் தெரியும்படி செய்தால் அதற்குரிய பலன் கிடைக்காது. மாய்மாலக்காரர்கள் தர்மம் செய்யும்போது அதற்குரிய பலன் கிடைக்காது. உபவாசம் பண்ணும்போது முகவாடலாய் இருந்தார்கள். மேலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் கூட தசமபாகம் கொடுத்தார்கள். ஆனால் நியாயப்பிரமாணத்தில் கற்பிக்கப்பட்ட நீதியையும் இரக்கத்தையும் விட்டுவிட்டார்கள். ஊருக்கு உத்தமர்களாயிருந்தார்கள். உள்ளத்திலோ பொய்யும் அக்கிரமமும் குடிக்கொண்டிருந்தன. இப்படி ஜெபம், தர்மம் போன்ற காரியங்களை ஜம்பமாக ஊரறிய செய்வதை இன்றும் பலரிடம் காண்கிறோம். உள்ளான வாழ்க்கையில் உண்மை இல்லாமல் காணிக்கை கொடுப்பது, ஆலயம் போவது போன்ற காரியங்களில் மட்டும், அதாவது வெளிப்படையான வாழ்வில் மட்டும் கவனமாயிருப்பவர்கள் நம்மிலும் உண்டு. இந்த மாய்மாலம் கண்டிக்கத்தக்கது. பலர் இது பாவம் என்ற அறிவு கூட இல்லாமல் வெளிப்படையான சமய சடங்காச்சாரங்களை மட்டும் செய்து கொண்டு திருப்தியாய் இருக்கிறார்கள். மாய்மாலக்காரர்களுக்குரிய தண்டனை நரகம் என்று வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. மத்தேயு 23:33, 24:51. எப்படி இப்பாவத்தை அல்லது அறியாமையை மேற்கொள்வது? 1. மனுஷருக்காக அல்லாமல் எதையும் தேவனுக்கென்றே செய்ய வேண்டும். 2. நம்மை தேவன் கவனிக்கிறார் என்ற உணர்வு எப்போதும் இருக்க வேண்டும். 3. எப்போதும் வெளிப்படையான காரியங்களை விட அவற்றின் உட்பொருளை ஆராய்ந்து செய்யும் நற்சிந்தனை வேண்டும். ஊரை ஏமாற்றலாம், உலகை ஏமாற்றலாம், உன் தேவனை ஏமாற்ற முடியுமா? ஊரை ஏமாற்றலாம், உலகை ஏமாற்றலாம், உன் தேவனை ஏமாற்ற முடியுமா? தீர்மானம். மாய்மாலம் பாவம் என்று புரிந்து கொண்டேன். ஊர் புகழ்வதற்காக பக்தி வேடம் போட மாட்டேன்.